இந்த கதையில மொத்தம் 3 மெயின் கேரக்டர்ஸ் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா ஒரு ஜமீன்தார். செகண்ட் அண்ட் தேர்ட் கேரக்டர் யாருன்னா அந்த ஜமீன்தாரோட 2 மகன்கள். இப்போ இந்த ஜமீன்தார் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல பெரிய பணக்காரரா இருக்காரு. இவரு எப்படி பணக்காரரா ஆனார்னா, அவர் விவசாயம், பால் பண்ணை அப்படின்னு நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாராமா. அதனால இவர் பணக்காரரா ஆயிட்டாரு. இப்போ இந்த ஜமீன்தாருக்கு மொத்தம் ரெண்டு மகன்கள். முதல் மகன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் நம்ம படிச்சா நமக்கு ஒரு தனி மரியாதை அப்படின்னு சொல்லி அவர் படிச்சாராமா. படிச்சு டாக்டர் ஆகி மறுபடியும் வெளிநாட்டுக்கு போய் படிச்சு அங்கேயே செட்டில் ஆகாம இங்க அவரோட சொந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தாராமா. இப்போ அந்த ஜமீன்தாரோட 2வது மகன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட அப்பா தான் பெரிய பணக்காரராச்சு, நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு தியேட்டர் போயிட்டு அப்படின்னு அவரோட நாளை கழிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த ஜமீன்தார் இறந்துடுறாரு. அந்த ஜமீன்தார் இறந்தோடனே அந்த ஜமீன்தாரோட சொத்தை பாதி பாதியா பிரிச்சு அவரோட 2 மகன்களுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ முதல் மகன் ஏற்கனவே டாக்டர். அவருக்கிட்ட இருந்த பணத்தை வச்சு கூடுதலா இந்த ஜமீன்தாரோட பாதி சொத்தையும் வச்சு அவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அவர் ஒரு பெரிய பணக்காரராயிடுறாரு. இப்போ இந்த 2வது மகன் வெட்டியா தான் சுத்திட்டு இருந்தாரு. அந்த ஜமீன்தாரோட சொத்தை இந்த 2வது மகன் குடுக்கையில அவர் அந்த ஜமீன்தார் முதல்ல என்னென்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அதே பிசினஸ இவரு டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த 2வது மகனுக்கு ஒரு பெரிய லாஸ் வருது. இவர் என்ன செய்யறதுன்னே தெரியாம நில குழஞ்சு போய் அவரோட அண்ணன் கிட்ட போய் ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி அவரோட பிசினஸ் சரி செய்யறாரு. அதே மறுபடியும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவரோட அண்ணனுக்கே ஒரு லாஸ் ஏற்பட்டு அவர் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாரு. இப்படி இருக்கையில அந்த அண்ணன் என்ன செய்யறதுன்னு தெரியாம களிமண்ணை வச்சு ஒரு குடிசை கட்டி அந்த குடிசையே ஒரு ஹாஸ்பிட்டலா மாத்தி அவரோட பழைய நிலைமைக்கு திரும்ப வந்தாராமா. இப்போ இந்த 2வது மகன் யோசிச்சு பாக்குறாரு, நமக்கு ஒரு துன்பம் வந்தபோது நம்ம மற்றவங்க கிட்ட கையேந்தி நின்னோம். பட் ஆனா என்னோட அண்ணனுக்கு ஒரு துன்பம் வரும்போது அவரு படிச்சதுனால அவர் அதை ஈடு கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராமா. அவரு வருத்தப்பட்டாரு. அதே மாதிரி நம்மளும் வருத்தப்படாம இருக்கிறதுக்கு நம்மளும் படிக்கணும். இப்போ இந்த கதைக்கு ஒரு பொருத்தமான திருக்குறள் யாராச்சும் சொல்றீங்களா? தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை இல்லை. இப்போ இந்த கதை மூலமா என்ன தெரியுதுன்னா, ஒருத்த உங்ககிட்ட இருக்கிற பொருள், செல்வம், நிலம் எதை வேணாலும் அபகரிச்சுட்டு போகலாம். ஆனா நீங்க படிச்ச கல்வியை மட்டும் அபகரிக்க முடியாது. ஏன்னா அது உங்களோட மைண்டில் இருக்கு. தேங்க்யூ.